நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சின்ன பிள்ளைங்களே ப்ராக்டிக்கல் மார்க்கில் கையை வச்சிருவேன், அந்த பாயிண்ட்டை வச்சு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி இத்தனை வருஷம் வந்திருக்காங்க சார். எங்கே தான் கை வைக்கக்கூடாது, நீங்களாம் கை வச்சுருக்காங்க. கதவு தாழ் பிடிச்சினாரு, நான் போட முடிச்சுன்னு சொன்னதும் கட்டி பிடிச்சி துணியெல்லாம் கட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் நான் ஓடி வந்துட்டேன். நாள் 28/2/2012. இடம் கீழ்கோத்தகிரி. எப்போவுமே அமைதியாக இருக்கிற அந்த ஊர் அன்னைக்கு போர்க்களம் போல காட்சி அளிச்சுது. ஊரில் உள்ள இளைஞர்கள், பெண்கள், பெரியவங்க மாத்திரமல்ல, அந்த ஊர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற மாணவங்க கூட கொதிப்படைஞ்சு போயிருந்தாங்க. அவங்களோட ஆர்ப்பாட்டத்தால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு. மக்களோட ஆவேசத்தை கட்டுப்படுத்த பெரிய போலீஸ் படையே போராடிக்கிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள். அவர் ஒரு ஆசிரியர், பேரு பால்ராஜ். இவர் மேலே அந்த ஊர் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் வேதனை தரக்கூடியதாகவும் இருக்கு. உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சிலருக்கு இவர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு தந்ததா கொதிப்போட சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஊர் கீழகோத்தகிரி. இங்க அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்று இருக்கு. இதுல சுமார் 800க்கும் மேலான மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இங்கே தான் பால்ராஜ் பல வருஷமா ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப மரியாதைக்குரிய மனுஷராக தான் நடந்துட்டு இருந்திருக்காரு. இத்தனை வருஷமா வெளிவராத இவர் மீதான இப்படி ஒரு குற்றச்சாட்டு இப்ப வெளிவந்ததுக்கு காரணம் துணிச்சலான 4 மாணவிங்கன்னு சொல்றாங்க. இவர் மேலே இப்படி ஒரு புகார் வந்ததும் இதுக்கு முன்னாடியும் இவர் இப்படித்தானான்னு ஊர் பிரமுகர்கள் சிலர் பழைய மாணவிங்க கிட்ட ரகசியமாக விசாரிக்க, அப்போதான் பல ஆண்டுகளாக இவர் இந்த மாதிரி மாணவிகள் கிட்ட பாலியல் சில்மிஷம் பண்ணின விஷயம் வெளிவந்திருக்கு. அவர் ஒரு 10-20 வருஷமாகவே இதை தான் செஞ்சிட்ருக்கிறார். பொண்ணுங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால கேட்க முடியல, ஏன்னா பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஏன்னா ப்ராக்டிக்கல் மார்க்கு அப்படிங்கிற ஒரு இதை வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாரு. பாதிக்கப்பட்ட மாணவிகளில் ஒருத்தர் பெயரையும் முகத்தையும் மறைச்சு நம்மகிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோட்டோ 11th கேட்டிருந்தாங்க சார். சரி சரி, நாங்கள் ஃபோட்டோ நான் 4 ஃபோட்டோ பிடிச்சிருந்தேன் சார். பாஸ்போர்ட் 4 காப்பியில் ஓகே. நான் 4 காப்பி பிடிச்சிட்டு மிச்சம் 2 காப்பி ஒருத்தர் கொடுத்துட்டு மிச்சம் 2 காப்பி இருந்துச்சு சார். அது ஒன்று கிளாஸ்க்குள்ளே மிஸ் ஆகிடுச்சு சார். ஒன்று தான் என்கிட்ட இருந்துச்சு. சாயங்காலம் பார்த்தேன் சார். ஒன்று இப்போ கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும், இப்போ எடுத்துக்கலாம்ட்டேன் சார். ஆனால் அந்த ஃபோட்டோ அவரை பார்த்து எடுத்து வச்சுருந்தது 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோ. என்னோடய ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் இந்த விளம்பரத்துக்கு போஸ்ட் கொடுப்பாங்க சார், 2 அசிங்கமான ஒரு பொண்ணுங்க 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோ வச்சு அதுக்கு மேலே என் ஃபோட்டோ வச்சு அதை அப்படியே என்கிட்டையும் காமிச்சார். அவர் பார்த்தது இல்லாமல் என்கிட்டையும் காமிச்சார் சார். அந்த ஃபோட்டோ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு சார். அப்போ அவர் சொன்னார், காலேஜ் எக்ஸாம் முடிஞ்சோன்னே எங்கள் வீட்டில் இருக்கப்போ எங்கள் லீவுக்கு வா, எங்கள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு தரேன்னு சொன்னாங்க சார். சரி, அப்போல்லாம் எங்களுக்கு தெரியல சார். 11th திருப்பி அதே ஃபோட்டோ வச்சு அதையே எனக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க சார். எனக்கு பிடிக்கல, ஒரு நாள் திட்டி விட்டேன் சார். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்கல சார். அப்புறம் எனக்கு கோவம் வரும், நான் போய் ஹெச்எம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார், இப்படி பண்ணிகிட்டே இருக்கானுங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 11th ரிசல்ட் கையை வச்சுட்டு வரோன்ற அந்த பயத்தில் நான் பேசாட்டு இருந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க சார். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிள்ளைங்களாம் சொல்ல முடிச்சார், இது 2 இப்படி கேட்குறாங்க, இவர் என்கிட்ட தப்பு பண்ணிட்டு. உங்களுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்டு யார்கிட்டையும் எப்படி முன்னால் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா எங்களோட
சோல்டர் மட்டும் ஒரு பிள்ளை வர சார் கரிக்கூர் பேர். அவங்க அத்தையோட செட்லேருந்து இவர் இப்படி தானே சார். ஆனால் அத்தனை பிள்ளைங்களையும் ப்ராக்டிக்கல் மார்க்கில் கையை வச்சிருவேன், அந்த மார்க்கில் கை வச்சிருவேன், அந்த பாயிண்ட்டை வச்சு எல்லாத்தையும் மாட்டி இத்தனை வருஷம் வந்திருக்காங்க சார். எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறாங்க சார். போன வருஷம் படிச்சுட்டு போன பிள்ளைங்க கூட சொல்கிறாங்க சார், பாலராஜ் ரூமுக்கு தனியாக போகாதீங்க, யாரும் போனால் 4-5 பேர் சேர்ந்து பொங்கலாட்டா தனியாக மட்டும் போயிடாதீங்கன்னு ஒரு பிள்ளைய ரொம்ப டெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். எங்கெங்க கை வைக்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் கை வச்சுருக்காங்க, பிள்ளைங்கள எங்கெங்க தொடக்கூடாதோ அங்கங்கெல்லாம் கை வச்சிருக்காரு சார். தங்களோட படிக்கிற சக மாணவிகளுக்கு நேர்ந்த கொடுமையை கேள்விப்பட்டதும் மாணவர்கள் ரொம்பவே கொதிப்படைஞ்சு போயிட்டாங்களாம். அவங்க மூலமாக தான் ஊர்க்காரங்களுக்கு விஷயம் கசிஞ்சிருக்கு. ஆனால் பாய்ஸாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படிதான் விஷயம். ஏன்ல நாங்களும் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி தானே, சொல்லலைல்ல, என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் ஏதாவது சொல்லியிருப்போங்க, அந்த ஆளுக்கு போய் நாங்கள் தூக்கி எப்படினால மிதிச்சிருப்போம் தானே, சொல்லியிருக்க வேண்டியதானே சொன்னாங்க சார். இதனால பெரிய பிரச்சனை வருது. இல்லைடா, எங்களால் இப்போ படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆனுவல் எக்ஸாம் படிச்சிருந்தது சார். அதனால் எங்களால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போச்சுன்னா அவ்வளோதான், சுத்தமாக போய் படிக்க முடியாமல் ஆயிடும், அதனால் இப்போ இதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சார். இது மாதிரி ஆசிரியர்கள் மேலே குற்றச்சாட்டு எழும்போதெல்லாம் துறை ரீதியான விசாரணை நடக்கிறதும் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் வேற ஸ்கூலுக்கு மாற்றப்படுறதும் தான் வழக்கம்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த ஊர் மக்கள் இந்த விஷயத்தில் பால்ராஜுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணுங்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருந்ததா சொல்கிறாங்க. எச்சமிட்ட சொன்னாக்கா அவங்களுக்கு கேவலம் இல்லை, ஐசுக்குள்ள எப்படி ஒரு கெட்ட பேர் வந்தால் கேவலம் இல்லை, அவங்க சால்வ் பண்ணி இப்படியே அப்படி வராமல் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. போராட்டம் ரொம்ப உக்கிரமானதும் உயர் அதிகாரிகள் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் விசாரணை கூட்டம் நடந்துச்சு. அதில் தலைமை ஆசிரியர் தான் விசாரிச்ச வர கிடைச்ச தகவல்களை சொன்னார். நேற்று மண்டே வந்து இவங்க 2 பேரையும் வச்சு நான் பேசி இந்த கிளாஸ் ரூம்லயே ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் என்ன சொன்னாங்க, இவர் சைடில் சொன்னாரு. கடைசியில் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் டைம் ஆயிடுச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு, அதனால நாங்கள் வந்து மனநிலையினால நாங்கள் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட வேண்டியது இல்லை, இந்த மேட்டரை வந்து நம்ம இதோட க்ளோஸ் முடிச்சிடலாம் சார், நாங்கள் வந்து எங்கள் குருவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இவரும் நாங்கள் குழந்தைகளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இவங்க எல்லாமே சேர்ந்து டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நான் வந்து என் பொண்ணு பாதிக்கப்படுது, என் பிள்ளை வந்து என் மகளை ஏற்றுக்கிறேன், இல்லை அவங்க மாதிரி நான் சொல்ல முடியாது. பால்ராஜ் மேலே குற்றம் சாட்டிய மாணவிகளிடமும் அதிகாரிங்க தனியாக விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில் பால்ராஜ் மேலே குற்றம் இருக்கிறதா தெரிய வந்ததால் போலீஸார் அவரை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. பால்ராஜ் இப்போ ஜெயிலில் இருக்கிறதால அவர் தரப்பு வாதத்தை நம்மால் தெரிஞ்சுக்க முடியல. குருஸ்தானத்தில் உள்ள ஆசிரியர்கள் சிலரால் மாணவிகளுக்கு இது மாதிரி பாலியல் தொந்தரவு ஏற்படுறதான புகார் அப்பப்போ எழறது அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் இது மாதிரியான புகார் அடிக்கடி தோன்றதா சொல்லப்படுது. பேச முடியாத, காது கேட்காத அந்த குழந்தைகளும் கூட குதறப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆதிவாசி மாணவிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமத்திலிருந்து, மலையோர கிராமத்திலிருந்து வந்திருக்கிற இந்த குழந்தைகள் இந்த பள்ளி என்னை காக்கும், என்னுடைய குடும்பத்திற்கு கல்வியை கொடுக்கும் என்று ஏங்கி வந்தவர்களுடைய குழந்தைகள் விடுதியில் வைத்து குதறப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொண்ணும் கடந்த வருஷம் இதே மாதிரி பாதிப்புக்கு உள்ளானதா சொல்லப்படுது. பேத்தி வயசு உள்ள இந்த மாணவிக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் செக்ஸ் தொந்தரவு கொடுத்த வாத்தியார் பேர் போஜன். எங்களுக்கு பஸ் வராது, அதனால லேட்டாக தான் போவோம், 8 கிளாஸ்க்கு போக முடியாது, அதனால போஜன் சார் வெளியே நிற்க வச்சு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து, அது கிளாஸில் பிள்ளைங்க இருந்தால் வெளியே வேறண்டா இருக்கு, வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அங்கே திட்டு மாதிரி இருக்காங்க, தெரியாது, அங்கே வச்சு அன்றைக்கி கிளாஸில் கூப்பிட்டு 12th எக்ஸாம் முடிச்சு போயிட்டாங்க. நாங்கள் மத்தியானம் வந்து 12th தான் குறைச்சிருந்தாங்க. சரி. அப்போ 10th மேலே கூப்பிட்டு இப்படியே கதவு தாள் போட சொன்னார். நான் போட மாட்டேன்னு சொன்னதும் கட்டி பிடிச்சி துணியெல்லாம் காட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து கிளாஸுக்கு வந்ததும் அப்படி அடுத்த நாள் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னது வந்துட்டாங்க. ஹெட்மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா? அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னதும் மாமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இது உனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுறாரா, இல்லை மற்ற மாணவிகள்லாம் இப்படி பண்ணுறாரா? மற்றவங்களுக்கும் பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால், பிரச்சனை பண்ணால் ஏதாவது பயமுறுத்தினார் அவர்? என்ன சொல்வார்? மார்க் குறைச்சிப்பேன் இப்போ அப்படி அப்படின்னு சொல்லி. ஆசிரியரோட மோசமான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட இந்த மாணவி தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வந்து விட்டு அந்த மாதிரி பண்ணுச்சு.
நானும் பயணம் போய் பிடிச்சதுக்கு வரவே மாட்டேன்னுச்சு. அந்த மோட்டர் கேன் கூடிச்சு. அப்புறம் அது சாத்தியிருக்குன்ட்டு இங்கே வந்து வீட்டுக்கிட்ட சால் எடுத்து போட்டு மேலே கழுத்தை இரிக்க பண்ணிடுச்சு. பிரச்சனை பெருசானதும் வழக்கம் போலவே சமரசம் பேச வந்திருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவரோட தரப்பு. ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி சமாதானமாக போயிடலாம், நாங்கள் அதுக்குள்ளே நஷ்டம் கொடுத்துட்றோம், ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நீங்கள் வெளியே விடக்கூடாது, நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்க. அப்போ நான் ஒத்துக்கலை. சரிங்க. இது அந்த மாதிரியெல்லாம் விட முடியாது. சரிங்க. அதே அவங்க பிள்ளையா இருந்தால் அந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க பிள்ளைய வந்து நம்ம தொட்டுப்பட்டு வந்து நஷ்டம் எடுத்தாருன்னு சொன்னால் ஒத்துக்குவானோ. இறுதியாக போஜன் வேற ஒரு பள்ளிக்கு மாற்றப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த அப்பாவி மாணவியோட படிப்பு அதோட தடப்பட்டு போச்சான். பிள்ளைங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சு கிளாஸ் பண்ணிக்கலாம், அதனால ஸ்கூலுக்கு போக பிடிச்சி. குற்றம் சாட்டப்படுற போஜன் தரப்பை நம்மால் அறிய முடியல. இப்போ கல்வித்துறை பாலியல் புகார்களுக்காக ஒவ்வொரு பள்ளியிலையும் புகார் பெட்டி உள்பட பல நடவடிக்கைகளை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களால் மாணவிகளுக்கு நடக்கிற பாலியல் தொந்தரவுகள் குறைவு தான். அப்படியே நடந்தாலும் யாரும் துணிஞ்சு புகார் கொடுக்க வரதில்லை. அப்படியே துணிஞ்சு புகார் கொடுத்தாலும் சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களே சமரசமாக போயிடலாம்னு விஷயத்தை புதைச்சிடுறாங்க. இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டாதான் கைது சம்பவமே நடக்கும்னா இதை விட அவலம் வேறு என்ன இருக்க முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட்டா இருந்த பலரையும் ஈர்த்த பல விஷயங்கள் இன்னைக்கு இல்லை. அதுல ஒன்று ஊர் ஊராக சென்று கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நடத்துது. அது இன்றைக்கு அருகிக்கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. பளபளக்கும் வண்ண வண்ண ஆடைகள், கரணம் தப்பினா மரணம்ங்கிற நிலையில திகிலூட்டும் சாகசங்கள். குழந்தைகளை மகிழ்விக்கிற பஃபூன்கள். இந்தியாவோட பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவங்க மட்டுமில்லை, ஆப்பிரிக்கா, ரஷ்யா, சைனான்னு வெளிநாட்டைச் சேர்ந்த கலைஞர்களையும் கொண்ட இந்த சர்க்கஸ் கூடாரம் ஒரு தனி உலகமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. பார்வையாளர்களுக்கு சவாலாக தெரிகிற மிக ஆபத்தான சாகசங்களையும் தங்களோட கடுமையான பயிற்சியின் மூலமாக சர்வசாதாரணமாக செஞ்சிடுறாங்க இவங்க. ரோலர் பேலன்ஸ் சாகசத்தில் நம்மளை இருக்கையோட நுணுக்கி வர வைக்கிற இவங்க பேர் சீத்து. 33 வயசு ஆகுதுன்னா நம்ப முடியாத தோற்றம். இவங்க அப்பா ஒரு சைனாக்காரர், அம்மா நேபாள நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க பிறந்ததே சர்க்கஸ் கூடாரத்தில் தான் சொல்கிறாங்க. பல நாட்டை சேர்ந்தவங்க, பண்பாடு மதங்கள் வேற வேறையாக இருந்தாலும் இவங்க கூட்டு குடும்பம் போல ஒத்துமையாக வாழ்கிறாங்க. இவங்களில் பலர் சக கலைஞர்களையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சீத்து அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராஜேஷ் கேரளாவை சேர்ந்தவர். இவர் வேற சர்க்கஸ் வீட்டிலேக்கு இவர் அண்ணன் கூட சர்க்கஸில் பார்த்தாச்சு. இவருக்கும் சர்க்கஸில் தான் வேலை. அண்ணனுக்கு இவர் ஃப்ரெண்டு. எனக்கு 8-9 வயசு இருக்கும்போது அண்ணனோட ஸ்கேட்டிங் விளையாட போனேன். ஸ்கேட்டிங் களிக்கிறேன். நான் கல்யாணம் கைக்கு ஒரு நாள் இவர் சொன்னார், நான் உன்னை கல்யாணம் கட்டிக்க போகிறேன்னு. அப்போ நான் சொன்னேன், நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு. அப்போ இவர் தமாசா சொன்னார், உனக்கு 18 வயசானதும் உன்னை மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் கட்டிக்கிறேன்னாரு. 18 வயசான மும்பைக்கு நான் என்ன கூட்டி போய்க்கோளும் வரேன். சின்ன வயசுலேயே இந்த வேறு ஒரண்டல் சர்க்கஸில் வந்தாச்சு. அங்கே அந்த டைம்லேயும் இவ்வளோ மீட் பண்ணியாச்சு. இந்த அந்த அந்த சர்க்கஸில் இருந்தாச்சு பொண்டாட்டி. அப்புறம் சின்ன வயசுலேயே லவ் ஆச்சு. அப்புறம் சர்க்கஸில் ஓனர் தான் லவ் இது கல்யாணம் பண்ணி தந்தேன். ஒரு ஊருக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் 3 மாதம் வரைக்கும் தங்குவாங்களாம். இவங்க கூடாரத்துக்கு பின்பக்கத்தில் சின்ன சின்ன கொட்டகைங்க அமைச்சு தங்கிக்கிறாங்க.
திருமணம் ஆனவங்களுக்கு தனி பகுதி, பேச்சுலராக இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி பகுதியாக கொட்டகையை அமைச்சுக்கிறாங்க. இவங்களோட பொழுதுபோக்குக்காக எல்லா டென்ட்லேயும் டிவி இருக்கு. பல பேர் வறுமை காரணமாக இந்த துறைக்கு வந்திருக்காங்க. ஆனால் சிலர் இந்த கலை மேலே இருந்த பிரமிப்பாலையும் ஈர்ப்பாலையும் வந்ததா சொல்றாங்க. மோகன்தாஸ் தமிழரான இவர் சின்ன வயசுல சர்க்கஸ் பார்க்க போயிருக்காரு. அப்போ அதால கவரப்பட்டு விரும்பி சர்க்கஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்போல்லாம் எனக்கு வயசு ஒரு 4-5 வயசு இருக்கும். அப்போவே அம்மாகிட்ட அடம் பிடிப்போம், அம்மா சர்க்கஸ் போகலான்னு. சரி உங்கள் தலையெழுத்து சர்க்கஸாக இருந்தால் அவங்கள நாங்கள் கொண்டு போய் சர்க்கஸில் சேர்த்து விட்டாச்சு. அப்போல்லாம் வயசு 5 வயசு இல்லைன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட பார்த்து விளையாடுறதுக்கும் போகிறதுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்படியே வளர்ந்து வந்து இப்போ வந்து 52 வயசாச்சு. 45 வருஷம் வரைக்கும் நாங்கள் சர்க்கஸ் லைஃப்பில் வந்துட்டோம். இவர் துளசிதாஸ், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். 52 இயர்ஸ் हो गया बॉम्बे सर्कस में. 52 வருஷமா சர்க்கஸ்ல வேலை பார்க்குறேன். எனக்கு இப்போ வயசு 64 ஆகுது. எப்போவாவது லீவு கிடைக்கும் போது வீட்டுக்கு போய் குடும்பத்தை பார்ப்பேன். ஆனாலும் என் மனசில் எப்பவுமே சர்க்கஸ் தான் இருக்கும். வீட்டை விட இந்த சர்க்கஸ் கூடாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கஸ்குள்ள எல்லாரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ்கிறோம். जब तक हम लोग एक साथ है कंपाउंड के अंदर सब अपना रिलेशन समझते हैं, सब हमारा फैमिली है सर्कस. இந்த இளைஞர்கள் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. தினம் தினம் உயிரை பணையம் வச்சு கத்தி முனையில இவங்க செய்யற சாகசம் சிலிர்ப்பூட்டுவதா இருக்கு. உயிரோட விளையாடுற ஆபத்தான இந்த கலையில அப்பப்போ விபத்துகள் நேரும்னு சொல்ற இவங்க ஆனா அதை ரொம்ப சகஜமாவே எடுத்துக்கிறாங்க. அண்ணன் 94ல இருக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஊஞ்சல் நம்பர்ல 94ல அண்ணன் ஊஞ்சலில் சர்க்கஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் கால் முறிஞ்சு போச்சு. 2 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு. பாம்பேயில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டான். ஒரே வருஷத்தில் திரும்பவும் சர்க்கஸ் பண்ண வந்துட்டான். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னும் ஊஞ்சல் நம்பர் கழிக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்கள அநேகம் பேர் பள்ளிக்கு போய் படிக்காதவங்க. ஆனா இப்ப இந்த தலைமுறையில எல்லாருமே தங்களோட குழந்தைங்களை ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டில் விட்டு படிக்க வைக்கிறாங்களாம். குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. பசங்க இருக்குது 2. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்தவன் 10th படிக்கிறான். 2வது பையன் வந்து 8வது படிக்கிறான். பசங்களோட ஃபோனில் பேசுவேன். அவங்கள பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் இங்கேயும் அவங்க அங்கேயும் இருக்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் படிப்பு முக்கியமாச்சு. நாங்கள் தான் படிக்கலை, அவங்க நல்லா படிக்கணும். நம்மளும் படிச்சிடல, அவர் நல்லா படிக்கணும். முன்னெல்லாம் இந்தியா முழுக்க 25 பெரிய சர்க்கஸ் கம்பெனிங்க இருந்திருக்கு. இப்போ அது 6 கம்பெனியாக குறைஞ்சிடுச்சான். இருந்தாலும் தங்களோட தொழிலை ரொம்பவும் நேசிக்கிற இவங்க வெளிநாடுகளில் இருந்து கலைஞர்களை கொண்டு வந்து புது புது சாகசங்களை செஞ்சு மக்களை சர்க்கஸ் பார்க்க வரவழைக்க முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா வெளியிலேருந்து ரஷ்யாவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம விளையாட்டு காமிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க மூலியமாக நம்ம சர்க்கஸ் இப்போ ஒரு நிலநின்று நிற்கிது. ஆனால் எதிர்காலத்துக்கு அவங்களும் வர முடியலன்னா எங்களுடைய லைஃப் என்ன? இனி வரும் தலைமுறைக்கு சர்க்கஸ்கிற இந்த சாகச கலையை பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது காலியாக கிடக்கிற இந்த நாற்காலிகள். மிருகவதை, குழந்தைகளை சர்க்கஸுக்காக பயன்படுத்துதல், இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புதிதாக வந்துவிட்ட பல்வேறு என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் சர்க்கஸுக்கான மவுசை குறைச்சிருச்சு. பட் இதை ஒரு கலையாக பாவித்து அரசாங்கம் எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சர்க்கஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக சர்க்கஸ் உலகம் அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னு பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க.